கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையுள்ளது. அவர் மிகவும் பெரியவர். நம்முடைய வார்த்தைகளினாலேயோ நம்முடைய கற்பனைகளினாலேயோ நாம் அவரை அளந்துவிட முடியாது. இதே அதிகாரம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. நாம் இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அவருடைய ஆலயம் எப்படிப்பட்டது நாம் தெரிந்திருப்பது சால சிறந்ததாகும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நிறைய பண்ணுமானால் அவருடைய வஸ்திரம் எவ்வளவு பெரியது, அவர் எவ்வளவு பெரியவர். சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். நாம் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமான தேவன் அல்ல. கீழே உள்ள வசனத்திலே வாசிக்கிறோம், சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள். அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து. சேராபீன்கள் அவ்விதமாக பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். ஒருவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தேவனை துதித்து பாடி கூப்பிட்டு சொன்னார்கள். அப்படி கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, அப்படி கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. இன்றைக்கு ஆலயம் புகையினால் நிறைந்தது. புகை என்றால் அடுப்பு கரையில் உள்ள புகை அல்ல. அந்த புகை பரிசுத்தமான புகை. அந்த புகை தேவனுடைய பிரசன்னம், தேவன் அங்கே இருக்கிறார் என்பதை விளக்குகிறது. அதன் அடையாளம். இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஆராதிக்கிற ஆலயங்களில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற, அதற்காக புகை எழுப்ப வேண்டும் என்று அல்ல. ஆவிக்குரியவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுவார். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தது, கடமைக்காக வேதாகமத்தை எடுத்துவிட்டு ஆலயத்திற்கு சென்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதித்து விட்டு வந்து விடுவோம் என்று அல்ல. இதிலே நாம் ஆராதிக்கிற தேவன் மிகவும் பெரிய தேவனுடைய ஆலயத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை காண வேண்டும், உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். யாத்ராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியா அது முழுவதும் புகைக்காடாயிருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பி மலை முழுவதும் அதிர்ந்தது. பாருங்கள், தேவன் வருகிற இடத்துல எப்படி இருந்தது. நாம் நினைக்கிறபடி தழும்புள்ள கை கால்களிலே தழும்புள்ள ஒரு சிறிய மனுஷனை போல் இருப்பார் என்பது அல்ல அவருடைய வடிவம். அவர் மிகவும் பெரியவர், நம்முடைய கற்பனைகளுக்கு அடங்காதவர். இந்த தேவனை நாம் உணர்ந்து ஆராதிப்போம். தேவ ஆலயத்தில் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துற அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் நம்முடைய மகிமையை அனுபவித்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.